இன்றைக்கி டே 8 எனக்கு ஒரு டிஎம்மில் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் நான் பண்ணுறேன். ஸோ என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது கண்டபடி சாப்பிடுவேன். எனக்கு பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடுவேன். எப்போ நைட்டு 12 மணி 1 மணியாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். மோஸ்ட்லி வந்துட்டு அந்த ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடுவேன் நைட் நேரத்தில். அந்த க்ரீம் பன்னு, ப்ரௌனி, சாக்லேட்டு, கேக் அந்த மாதிரி பசிச்சா ஸ்வீட் சாப்பிட்டா பசி அடங்கும்னு சொல்லிட்டு அதை சாப்பிடுவேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது என்னென்னா உடம்பு நல்லா போட்டுருச்சு. ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு என்னென்னு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு கப் ஆஃப் வந்து ஃப்ரூட்ஸ், நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸ் சாலட் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரூட்ஸும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சது, இல்லை ஸ்ப்ரவுட்ஸு அந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே காலையில் வந்துட்டு நம்ம வந்து முழிச்சனால கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் மத்தியானம் நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் 2 எக் கன்ஃபார்ம் உங்கள் ஃபுட்டில் இருக்கணும். அண்ட் கொஞ்சம் ரைஸு, நிறையா வந்து வெஜிடபிள்ஸ். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்து சாப்பிடவே பிடிக்காது. பட் இப்போ நான் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறேன் ஃபுட்டில். அண்ட் வந்து எனக்கு ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டாலே வாந்தி வருது, ஏன்னே தெரியல. முதல்ல ஃப்ரைட் ஐட்டம் மட்டும்தான் சாப்பிடுவேன். இப்போ ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டாலே எனக்கு வந்து வாந்தி வருது. அண்ட் நைட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, மில்லட் தோசை. அண்ட் தோசைன்ட்டு பசிச்சா சாப்பிடுங்க, பசிக்கலைன்னா விட்டுருங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது பசிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 9 o'clock சாப்பிட்டு நிறைய தண்ணி